ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். நாம் இப்போது ட்ரேடிங்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் ஒரு விதமான தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதாவது தவறு செய்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். அந்த தவறு செய்கிறத எப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டைமில் வரும். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஆவரேஜ் ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி இருக்கும். நீங்கள் ஒரு ஆவரேஜ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொசிஷனை எடுத்துடுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பொசிஷன்லேருந்து வெளியில் வராமல் மறுபடியும் உங்களோட கேபிட்டலை டம்ப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி மார்க்கெட்டில் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அல்லது ஆவரேஜ் ட்ரேட் பண்ணதுனால என்ன அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ரொம்ப பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போது கேட்கலாம். ஹாய் சார், வணக்கம். நான் ஒரு 4 இயர்ஸ் அந்த ட்ரேடிங்கில் இருக்கேன் சார். ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப 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 ஆபத்தானது அப்படின்னு நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. நல்ல ட்ரேடு நம்ம சைடு நாம் நினச்ச சைடே போனாலும் ஆவரேஜ் பண்ணுறதா வெளியில் வர்றதா, இல்லை ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடியுமா, வெயிட் பண்ணிட்டா அது உடனே லாஸ் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் ஆவரேஜ் பண்ணி அந்த அந்த இடத்துல இருக்கிற மன போராட்டத்தினால நமக்கு லாஸும் ஆகுது. அன்னைக்கு ஃபுல்லாக மன உளைச்சல் ஆகிட்டு 2 நாள் சாப்பிட முடியாத அளவுக்கு பெரிய சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மளை சிக்கி விட்டுருது. அதனால் ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேர் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறேன். இதே நாம் நினைக்கிற சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி 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 அது நம்ம எந்த இடத்துல வெளியே வரணும் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு நேரத்தில் அது நம்ம சைடு திரும்பி வரும்பொழுது நம்முடைய அந்த கேபிட்டல் கரெக்டான கேபிட்டல் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் வெளியே வர முடியாமல் இன்னும் ஒரு 10 பாயிண்ட் போனால் வந்துடலான்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். அடுத்த செகண்டே ஏற்கனவே இருந்த லாஸை விட பெரிய லாஸை கொண்டு வந்து விட்டுருது. இது நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் தயவு செய்து இந்த ஆவரேஜ் பண்ணுறதுல வேற ஏதாவது மெத்தடாலஜி சிஸ்டமேட்டிக்காக ஏதாவது வழிவகைகள் இருந்தால் அது சார் சொன்னார்னா அதை பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் காலையிலே இந்த ஆவரேஜ் கான்செப்ட் கொண்டு வரும்போது என்னோடய மைண்டில் ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆனது என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய கேபிட்டல் ரொம்ப ரொம்ப அடி வாங்கினதுக்கு காரணம் 2 மேஜர் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது. இன்னொன்று இந்த ஆவரேஜ் பண்ணி 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 இதானது தான். ஸ்டார்டிங் டைமில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஆவரேஜே பண்ணுறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000க்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டாப் லாஸ் சைடு வருதுனாலே நான் சம்திங் அங்கே லூஸ் ஆகிட்டேன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் என்ட்ரி எடுத்த டைரக்ஷனுக்கு போகாமல் அது ஸ்டாப் லாஸ் கிட்ட வருதுன்னா, ஸோ அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆக தான் பார்க்கணும். ஆனால் மைண்ட் அது கோஆப்ரேட் பண்ணாமல் அந்த 10,000 விட மனசு இல்லாமல் எக்ஸ்ட்ரா லாட்ஸ் போட்டு எக்ஸ்ட்ராவாக அங்கே 10,000 ரிஸ்க் ஆட் ஆகுதுங்கிறது மைண்டில் வராமல் அந்த ஓல்டு 10,000 நம்ம காப்பாற்றணும், ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஆவரேஜ் பண்ண வேண்டியது. பண்ணி அது பிரேக் ஈவனுக்கும் சம்டைம்ஸ் போகும்னு வச்சுக்கோங்க. அப்பயாவது புக் பண்ணுவேன்னா அப்போ மைண்டு க்ரீட் ஆகி என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம், அது டார்கெட்டுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். நானுமே ஆவரேஜ் பண்ணி பண்ணி ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே 1,500 1,800 குவான்டிட்டிஸ் தான் பஞ்ச் பண்ணுவேன். அப்போ அவ்வளோ குவான்டிட்டிக்கு என்னோடய ரிஸ்க் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் நான் ஆவரேஜ் பண்ணி பண்ணி 80,000 லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆவரேஜ்னு சொன்னோன்னே நான் அன்றைக்கி புக் பண்ண ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு மார்னிங் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் அன்னியோடு ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் ஆவரேஜே பண்ணுறது கிடையாது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் புக் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் விட்டுட்டேன்.
பட் வந்து அது எத்தனை மாதத்தோட சேவிங்ஸு. இன்னொன்று கேபிட்டல் அடி வாங்கிருச்சுன்னா நம்மக்கிட்ட இப்போது ஸ்கில் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை புக் பண்ண மனசு இல்லாமல் பெருசாக ரிஸ்க் எடுத்து அந்த பெருசாக இருக்கிறது நமக்கு ஃபேவராக போச்சுன்னா பரவாயில்ல, அது ஆப்போசிட் சைட்லேயும் போகுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம மைண்டு ஏற்றுக்காமல் நம்ம ஓவர் ரிஸ்க் பண்ணோன்னா கேபிட்டல் போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய வலி. நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கும், எல்லாம் இருக்கும், இவ்வளோ தப்பு பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி அது ரொம்ப இது. ஸோ வந்து இவ்வளோ அமௌண்ட்டை இழந்து தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து மாறணும். நான் அந்த ஸ்டாப் லாஸ் அவ்வளோ புக் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஆவரேஜ் பண்ணுறதில்ல. யார் எனக்கு சொன்னாலுமே நான் அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. ஸோ ஒரு விஷயம் இழந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ இருக்கும்போது ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமா, ஓகே இது வந்துருச்சா, இதுலேருந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறது. ப்ரோ, என்னுடைய மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஆவரேஜ் வந்து பெஸ்ட்டு. ஆனால் அது எங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டாக். மார்க்கெட் எவ்வளவு விழுந்தாலும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதோ இல்லை நிஃப்டி 50லயோ 100லயோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு வாங்கிட்டே இருக்கணும். எவ்வளோ விழுந்தாலும் கீழே விழும்போதெல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி ஆவரேஜ் பண்றது தான் நமக்கு வந்து பெஸ்ட். பட் அதே விஷயத்த ஆப்ஷன்ல கை வச்சோம்னா அது பையிங்கா இருந்தாலும் சரி, செல்லிங்கா இருந்தாலும் சரி, அது கைய இருக்கிறதுல சங்க இருக்கிற மாதிரி அது. ஸோ அது ரொம்ப டேஞ்சர். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டாப் லாஸ், அன்னைக்கு அடுத்த நாள் உள்ள ட்ரேடிங், இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒர்க் ஆகும். இல்லாத பட்சத்துல எமோஷன்லாம் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்ல காமிச்சோம்னா சட்டி எடுக்க வேண்டியதுதான். அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அதாவது ஆவரேஜ் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடு அவருடைய எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொல்லக்கூடிய என்னன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எப்போதுமே ஒரு ட்ரேட் அல்லது ஒரு 2 ட்ரேட் எடுங்க. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் தான் தேவையில்லாமல் பாதிப்படையும் அப்படின்னு தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கோம். அப்படின்ற போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஆவரேஜ் என்னுடைய லாஸ் நான் ஆவரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குன்னா ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஈவன் டேக்ஸ் தேவையில்லாமல் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஈவன் இதுக்கு முன்னாடி நான் அக்டோபர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது, அக்டோபர் 2020 மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வாங்குறதுக்கும் ப்ரோக்கரேஜ் இருக்கும், விற்கிறதுக்கும் ப்ரோக்கரேஜ் இருக்கும், ப்ளஸ் டேக்ஸஸ் இருக்கும். நான் ஒரு 1000 rupees நான் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆவரேஜ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 150 ரூபா ப்ராஃபிட்ல வச்சிருந்தீங்கன்னா என்னுடைய மறுநாள் நான் காலைல பார்க்கும்போது என்னுடைய 200 ரூபாய் நெகட்டிவ்ல இருக்கும். 200 ரூபாய்க்கு மேலேயே நெகட்டிவா இருக்கும். 100 ரூபா ப்ராஃபிட்ல வச்சிருந்தோம், 150 ரூபா ப்ராஃபிட்ல வச்சிருந்தோம், இங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே நெகட்டிவ்ல இருக்கே, என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோக்கரேஜ்ல காமிக்குது. டாக்ஸஸ் பிளஸ் சார்ஜஸ் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ல நம்மளுடைய கேபிட்டல்ல அது உரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதெல்லாம் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு கன்வெர்ட் கால்குலேட்டர் மாதிரி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணணும் எப்படியா ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கும்போது மந்த்லி ஃபீனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது என்னுடைய ப்ராஃபிட்டு 200 ரூபாய் இருக்கு. பட் நான் கட்டின டேக்ஸஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இது எல்லாமே 800 ரூபாய்க்கு மேலே இருக்கு.
நான் எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு போய் காசு விடுறது? அதனால நான் அந்த இது இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் நான் வந்து இதுலேயும் இந்த ஆப்பும் வந்து இது இல்லை இந்த இது மூலமாக நான் ஆவரேஜ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதில் என்னன்னு நான் டேக்ஸ் கட்டணும். ஒரு ட்ரேடுக்கு எப்படி ஒரு 4 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் நான் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஆவரேஜ் பண்ணேன் அப்படின்னா அதிக ட்ரேட் எடுக்க வேண்டியது கிடையாது. நம்மளுடைய ஒரு மாதம் 5 ட்ரேடு ஷுவராக நம்ம ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாமல் ஒரு மாதத்துக்கு 5 ட்ரேடு மட்டும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ ஆகுதா, இது கண்டிப்பாக இதாகுதா அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்து மாதத்துக்கு 5 ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு குவார்ட்டருக்கு 15 ட்ரேட் வந்துடும். 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர். ஸோ 3 மாதம் 15 ட்ரேட் வந்துடும். 15 ட்ரேடை ஒரு 10 ரூபா ஒரு 10,000 கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு நம்ம 3 டிஜிட் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவரேஜ் அப்படின்றது வந்து தேவையில்லாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இது பெரிய பெரிய எக்ஸ்பெக்டே சொல்றாங்க. ஒரு இன்டர்டே ட்ரேடர்ஸா ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுங்க, ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்துருச்சா மூடி வச்சுட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்றாங்க. நம்ம ஒரு லேர்னர்ஸ் நம்ம இவ்வளவுதான் கத்துக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஆவரேஜ்ன்றது எனக்கு தேவை கிடையாது. லாஸோ ப்ராஃபிட்டோ நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை ஒரு 2 ட்ரேடு தான் அப்படின்னு இருக்கணும். ஹாய் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆவரேஜில் பை பண்ணுறதுமே எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். நானுமே முன்னாடி வந்து அப்பப்போ ட்ரேட் எடுத்து எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் நானுமே ஆவரேஜ் பண்ணுவேன். ஆனால் நான் எப்போல்லாம் ஆவரேஜ் பண்ணுறேனோ எனக்கு ஒரு தடவை கூட அது ஆவரேஜ் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்கோ இல்லை ப்ராஃபிட்கோ போனதே இல்லை. ஃபுல்லாமே லாஸில் தான் போயிருக்கு. ஸோ அதனால் நான் அதை கொஞ்ச நாள் கழிச்சு அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னா லாஸ்ட் வீக்கு கூட இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது வந்து நம்ம இப்போ ஒரு வேளை கால் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நான் புட் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷனில் போகலை அப்படின்னா நான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆவரேஜ் பண்ணாமல். ஸோ இதுவுமே நான் தப்புன்னு கொஞ்சம் ரீசெண்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த தப்புமே நான் வந்து இப்போது கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து உடனே ப்ராஃபிட் வேணாம், ரொம்ப கேபிட்டலை லூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். சரி, குட் ஈவினிங் ப்ரோ. நீங்கள் போட்ட மெசேஜை பார்த்தேன். பட் அதில் என்னோட சஜஷன் என்னன்னா, ஆவரேஜ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு ஆப்ஷன் பையருக்கு. ஆவரேஜ் பண்ணுறதும் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணாமல் நம்ம கேபிட்டலை காப்பாற்றி மறுநாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். பட்டு அந்த ஆவரேஜ் பண்ணுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு. அதுவும் ரிவெஞ்ச் ட்ரேடும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போது நீங்கள் ஒரு 7 பேர்த்தோட ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர். ஓகே, இப்போது இந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நேற்றுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய தவறை வந்துட்டு பண்ணியிருந்தார். நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஆவரேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் வந்துட்டு அதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு எக்ஸிட் ஆகும். நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 150 வீடியோஸ் போட்டிருப்பேன். எந்த வீடியோலையும் ஆவரேஜ் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை நான் சிம்பிளாக அவர்கிட்ட வந்துட்டு ஆவரேஜ் ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவரால் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவரை சைக்காலஜி வைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.